ஸோ கைஸ் நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ண வரதா கொஞ்சம் உஷாராக இருங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய ஸ்கேம்லாம் நடக்குது. அதுவும் கூகுள் பேவை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான ஸ்கேம்லாம் நடக்குது. ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் ஸோ உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கூகுள் பே மட்டும் இல்லாமல் ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஏன்னா இந்த ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் வந்துச்சு. அடுத்து உங்கள் ஏரியாவுக்கு வரலாம், அடுத்து உங்ககிட்டே இந்த ஸ்கேம் வரலாம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கூகுள் பே ஸ்கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மூலயமா தான் இந்த ஸ்கேமே அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக ஒரு கூகுள் பே எப்படி ரன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட்டோட விலை 500 ஸோ அங்கே இருக்கிற QR கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் 500 நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஸ்பீடு சர்வரை பொறுத்து அவங்களுக்கு சீக்கிரமாக போயிடும். ஸோ இதே உங்களுக்கு நெட் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து அவங்களோட சர்வர் கொஞ்சம் டவுனாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு அந்த பணமே போகும். ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் அந்த பணமே போய் சென்ட் ஆகும். ஸோ இதை ஒரு பேஸாக வச்சுட்டு இந்தமாரி நிறைய ஸ்கேம்லாம் நடக்குது. ஸோ இந்த ஃபேக் பேமெண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் இருந்துச்சு, ஆனால் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது எப்படி ஏபிகே மூலமாக இன்ஸ்டால் பண்ணுது இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, அமேசான், பேடிஎம், ஃபோன்பே இதுமாரி 4 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இல்லை நீங்கள் கூகுள் பே மூலமாக அவங்களுக்கு பணம் அனுப்ப போகிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பேவை டச் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ அப்படியே ரியல் மாரி தான் கேட்கும். அவங்களோட ஃபோன் நம்பர் வேணும்னா அவங்க பேரை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அவங்க ஃபோன் நம்பர் தராமல் ஒரு QR கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணுறதுனா ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஸோ எவ்வளோ அனுப்புறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணி ஸோ அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா ஸோ அப்படியே ரியலாக அவங்களுக்கு பணம் போன மாரி காமிக்கும். ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா போகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு அப்ளிகேஷன் மூலமா ஸோ இதுமாரி நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்க. ஸோ டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடையில் போய் இவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட்டோட விலை 500 அந்த 500 கொடுத்து ஸோ அந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தவங்க கிட்ட விற்றுருவாங்க. ஸோ அவங்ககிட்ட விற்று அவங்ககிட்டேருந்து ஒரு 500 வாங்கிப்பாங்க. ஸோ இதேமாரி எக்கச்சக்கமான ஸ்கேம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இதுமாரி ஒரு ஸ்கேம் நடக்கும்போது அவங்களுக்கு டெக்னாலஜி கொஞ்சம் தெரிஞ்சனால ஸோ அவங்கள ஏமாற்றும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த கூகுள் பே மூலமாக ஒரு ஸ்கேம் நடக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தமாரி ஒரு ஸ்கேம் நடக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி தெரியாமல் கூட இருக்கணும். ஸோ இந்தமாரி ஸ்கேம் கூகுள் பே, ஃபோன்பே மூலமா ஸோ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்டை வாங்குற மாரி வாங்கி ஸோ அதுக்கு பணம் கொடுத்த மாரி கொடுத்து ஸோ அந்த ப்ராடக்ட்டை அவங்க போய் விற்றுருவாங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு தான் நஷ்டம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேம்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ்னு ஒன்று விற்கிறாங்க. ஸோ அது 299 ரூபாய் கிட்ட வருது, கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் கிட்ட வருது. ஸோ இதை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு யாராச்சும் பணம் அனுப்புனாங்கன்னா ஸோ இதே அவங்களோட பேர் அவங்க எவ்வளோ அனுப்புனாங்கன்னு ஸோ அடுத்த செகண்டே உங்ககிட்ட சொல்லிடும். ஸோ ஒரு 300 ரூபாய்க்கு நீங்கள் ஸோ மிச்சம் பண்ணணும்னு நினச்சிட்டு ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட உங்ககிட்ட இருந்து 1000 2000 இதுமாரி ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இல்லை ஒரு மெத்தட் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் காசு அனுப்பிட்ட பிறகு ஸோ அவங்க உங்கள் கடையை விட்டு போக சொல்லலாம். ஸோ அது காசு வராத வரைக்கும் அவங்கள அந்த கடையில் நீங்கள் வெயிட் பண்ண சொல்லலாம். ஸோ இதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ உங்ககிட்டேருந்து பணத்தை யாராலையும் ஏமாற்றவே முடியாது. ஸோ நீங்களும் உஷாராக இருப்பீங்க. வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இல்லை, நீங்கள் கூகுள் க்ரோம் மூலமாக தான் இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதோட ஃபைல் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிகே ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பொதுவாக கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த ஆப் சேஃபாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் கூகுள் க்ரோம் மூலமாக இந்த ஏபிகே ஃபைல்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பில் எதோ வேணாலும் ரன் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ வைரஸ் மால்வேர் இதுமாரி எக்கச்சக்கமான ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் விளையாட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணி சில பேரை ஏமாத்தணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அவங்க அந்த காசை அவங்க ஈஸியாலாம் சம்பாதிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸோ 1 ரூபா 2 ரூபா ஏன் 10 ரூபா கூட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க இந்த பணத்தெல்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 ரூபா தானே ஏமாற்ற போகிறீங்கன்னா ஏமாற்றலாம். ஸோ அதுக்கு அவங்க அந்த 10 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான கஷ்டம்லாம் பட்டிருப்பாங்க. ஸோ அதனால இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் விளையாட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஆப்பில் ஏதாச்சும் ஒரு ஸ்பேர்னா மால்வேர் இதுமாரி ரன் ஆகிட்டு இருக்கனால ஸோ உங்களுக்கே நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த அப்ளிகேஷன் விளையாட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இதுமாரி ஸ்கேம் நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.